ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான், ஒரு பர்சனல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லார் வாழ்க்கைக்குள்ளும் இது வந்து ஒரு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ மூலிமா நம்ம பார்க்கறது மூலிமா கேட்குறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்பிக்கை வச்ச பர்சன் உங்களை ஏமாற்றிட்டா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான். காசு, பணம், வீடு அதெல்லாம் தவிர்த்து நம்மளுக்கு ஒரு முக்கியமாக நம்ம வந்து வைக்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே வைக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே வைக்கலாம், கணவன் மனைவி மீது வைக்கலாம், மனைவி கணவன் மீது வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜ்லையும் ஒரு ஒரு நம்பிக்கை வைப்போம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வந்து நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நம்மக்கிட்ட ரூ. 10 ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ரூ. 8 தான் இருக்குது. ஸோ ரூ. 2 வந்து நான் அடுத்த நாள் தரேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு தான் அவங்க வந்து நம்ம வந்து விடுவாங்க. ஸோ இருந்தாலும் அந்த நம்பிக்கைன்றது வந்து நம்ம வந்து காப்பாற்றக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்பிக்கைக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையை எதிர்பார்க்குறோமோ, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நம்பிக்கையை காப்பாற்றுறவங்களா இருக்கோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறவங்க அந்த ரூ. 2 நம்ம அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் பார்த்திங்கன்னா, இன்னொரு நாள் நம்மள ரூ. 10 கூட நம்மளுக்கு வந்து கடன் தருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம லைஃப்பில் டே டு டே நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போகிறோம், வரோம், எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து என்றைக்குமே நம்ம வந்து அந்த நம்பிக்கையை லூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதான் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே உண்மையாக தான் பழகுவோம். அவங்கக்கிட்ட நல்லா அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க தான் நம்மளுடைய உலகம், அவங்க வந்து இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, எது இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே எந்துவாக வந்து அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிட்ருப்போம். அவங்க தான் நம்மளுடைய உலகம், அவங்க தான் நம்மளுக்கு எவ்ரிதிங் எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். டைம், மனி எல்லாமே அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண சொல்ல நண்பன் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. நீங்கள் மற்ற பர்சன் மேலே வைக்கிற நம்பிக்கையை அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல. ஸோ நம்பிக்கை வைக்காதால தான் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை துரோகம் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஸோ வந்து இது டே டு டே லைஃப்பில் எல்லாருமே அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், வரோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்கொண்டு தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற பர்சன் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா அதனுடைய வலிகள் வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி யாரோ ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ரியாக்ஷனை மட்டுமே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரிய வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரொம்பவே அழுவீங்க, ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்கவுங்க உணர்ந்தால் மட்டும்தான் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே பிரேக் ஆகிடுவீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, பிரேக் ஆகுங்க. நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அந்த முட்டாள்தனத்தை வந்து இனிமேல் வந்து யார்கிட்டேயும் நம்ம பண்ணக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து இப்போ அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதோ, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணுறதோ, இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் வேணாம். ஸோ அவங்களுடைய ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம பேசும்போது வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கிளியராக வந்து அவங்க நம்மளுக்கு திருப்பி விளக்கம் கொடுத்துருவாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பேசாமல் நம்ம சைலண்ட்டாக ஒதுங்குறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசணும், இல்லை உங்களுக்கு வந்து விளக்கம் வந்து தெரிஞ்சே ஆகணும், அவங்க எதுக்காக என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி விளக்கம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. இதனால் நீங்கள் ஹர்ட் பண்ண, அதாவது நம்மளுக்கே நல்லாவே தெரியும்,
பட் வந்து அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எந்தவித ரியாக்ஷனும் அவங்க கிட்டேருந்து இருக்காது. அவங்க கால் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க கிட்டேருந்து அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக சைலண்ட்டாக அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடணும். மறுபடியும் நம்ம வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணி நம்ம போயிட்டு அவங்ககிட்ட பேசுறது, கால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருந்தா நம்ம தான் முட்டாள்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட நடந்திருக்கும். பிரச்சனை நடந்த அப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு, அதுக்கடுத்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, அவங்களுடைய விளக்கத்த அவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய விளக்கத்த நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகும். ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால அத வந்து ஏத்துக்கவே முடியாது. நம்ம ரொம்ப வந்து எப்படா அவங்க வருவாங்க, எப்படா அவங்க கிட்ட பேச போறோம்ன்னு சொல்லிட்டு காச்சு மூச்சுன்னு சொல்லிட்டு நல்லாவே கத்திவிட்டு நம்மளுடைய கோவத்த வந்து, நம்மளுடைய ஆதங்கத்த வந்து நம்ம வந்து அவங்க மேலே நம்ம காமிச்சிருவோம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு தவறான ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கோவமாயிட்டு நிறைய வந்து அவங்கள வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரொம்பவே வந்து அவங்களும் வந்து நம்மக்கிட்ட ஏட்டிக்கு போட்டிக்கு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ 2 பேரும் ஏட்டிக்கு போட்டிக்கு பேசி வந்து அந்த இடத்துல நம்ம நார்மலாக பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல், ஸோ அது வந்து பிரச்சனையிலே முடிஞ்சிடும். அது யார் மேலே தப்புன்றத விட 2 பேர் மேலேயும் தப்புன்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிடும். ஸோ எதுவா இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எல்லாருமே ஓரளவுக்கு மெச்சூர்டா இருக்கணும். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் டக்கு டக்குன்னு நம்ம அவசரப்படாம இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில மோட்டிவேட்டட் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கலாம். இது போன்ற வீடியோக்கள் வந்து நிறைய வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.